என்னை அருமையாய் அழைத்த ஆயரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் திருப்பி பார்க்கும் பொழுது கடந்த 2 மாதங்களாக விசுவாசம் என்கிற தலைப்பிலே எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து நாம் வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று பின்னாக கவனித்து பார்க்கும் பொழுது கடந்த வருடம் ஜனவரி மாதம் என்ன பகுதியை தியானித்தோம் என்று திரும்பி பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 34வது அதிகாரத்திலே மோசே தேவனோடு பேசினது, தேவன் அவர்களோடு இடைப்பட்டதை தியானித்திருக்கிறோம். அதற்கு முந்தைய ஆண்டிலே ஜனவரி 2023 பார்க்கும் பொழுது சங்கீதம் 90 மோசேயின் சங்கீதத்திலிருந்து உங்களோடு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவாதி தேவன் கிருபை செய்தார், நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும் பொழுதும் இந்த எபிரேயர் 11 நாம் தியானிக்க இருக்கிற பகுதியிலே வருகிற வேத பாத்திரம் மோசே என்பதை நான் கவனிக்கும் பொழுது அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்க உங்களை அழைக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் நான் செல்வேன். ஆசித்தேதானே எனதெல்லாம் அழைப்பரே வல்லமை தந்திடோ. ஆசித்தேதானே எனதெல்லாம் அழைப்பரே வல்லமை தந்திடோ. பேசோ பேசோ ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகளுக்கு உமது அன்பை என் அடையார் காட்ட செய்யோ. கல்வாரி ஆவியாரின் உள்ளத்தை கோவில் வெல்லவே செய்யோ. கல்வாரி ஆவியாரின் உள்ளத்தை கோவில் வெல்லவே செய்யோ. பேசோ
காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த விசுவாச பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நீர் சொன்னீர், மனுஷகுமாரன் திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று. இந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் இந்த விசுவாசம் என்பதை என்ன என்று ஆழமாக கற்றுக்கொள்ளும்படியாய் இந்த எபிரேயர் 11 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்திலிருந்து அநேக பாத்திரங்கள் மூலமாக இந்த விசுவாசத்தின் பல்வேறு கண்ணோட்டங்களை தேவன் எங்களுக்கு இந்த வார்த்தையிலே எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு இவைகளை அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டிய கிருபையை தாரும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் பின்னணியங்களையும் விசுவாச நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன் அதற்கேற்ற விதத்திலே ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்திலே நீர் பேசுகிற வல்லமையுடையவர், இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பேசுகிற அடியேனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். தேவரீர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சிறிய ஒரு சிறிய அறிமுகத்தை அல்லது ஏற்கனவே நாம் பார்த்ததை திருப்பி கூறும் விதத்திலே, நாம் நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்று என்று நினைத்து விடக்கூடாது. அப்படி ஒருவேளை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால் இதற்கு இரண்டிற்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சில குறிப்புகளை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அவைகளை மீண்டும் கூறி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்பிக்கை என்பது மனதில் நமக்கு ஏற்படும் உணர்வு. அது சூழ்நிலை காலகட்டங்களுக்கு ஏற்க அது மாறிக்கொண்டே இருப்பதை நாம் அறிவோம். ஒருவேளை இந்த நம்பிக்கையை நாம் மனதிற்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாய் முயற்சி செய்யும் பொழுது, முற்படும் பொழுது, பக்தி செயல்களிலே அதிகமாக ஈடுபடுவதற்கு முயற்சி செய்கிறோம், ஈடுபடுகிறோம், வளர்த்தும் கொள்ளுகிறோம் பக்தி மனநிலையை. ஆனால் விசுவாசம் என்பது தேவனோடுள்ள ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுவதற்கு நம்மை உந்தி தள்ளக்கூடிய ஒரு மனதின் நிலைப்பாடு. அது உணர்வு என்று கூறப்படுவது அல்ல. இந்த பக்தி மனநிலை நம்மை அதிகமான ஆராதனை காரியங்களிலே பங்கு பெறுவதற்கும் ஈடுபடுவதற்கும், தேவனிடத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணங்களையும் நமக்குள்ளே வளர்த்து தரும். ஆனால் தேவ ஐக்கியம் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய எண்ணம், நான் தேவனுக்கு பிரியமாக அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்து தரும்.
ஆனால் இந்த தேவனுக்கு பிரியமானவற்றை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆராதனைகளிலே நாம் பின்தங்குவோம் என்று கிடையாது. ஆனால் நம்முடைய முதல் நோக்கம் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஆகையினாலே நாம் ஆராதனைக்கு வந்துவிட்டு போய்விட்டால் கடமை முடிந்து விடுவது என்ற நிலைப்பாடு நமக்குள்ளே இருக்காது. எங்கு சென்றாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் என கூட இருக்கிறார், அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஏற்படும். இப்படி நாம் நம்பிக்கையிலிருந்து வரக்கூடிய பக்தி மனநிலை, ஆராதனை பங்கு பெறுதல், தேவனிடத்தில் அதிகமாய் விண்ணப்பித்தல் என்ற ஒரு வாழ்க்கையில இருக்கும் பொழுது, ஒருவேளை நாம் கேட்ட காரியங்கள் கிடைக்காமல் போகும் பொழுது நம்முடைய மனது நம்பிக்கையிலிருந்து பின்மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இது ஒரு உணர்வு பூர்வமான காரியம். இது நமக்குள்ளே நிலைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இந்த நம்பிக்கை சூழ்நிலைக்கு தகுந்தபடி, நேரத்திற்கு தகுந்தபடி, இப்படி அப்படி என்று ஆடிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த விசுவாசம் தேவ ஐக்கியத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறது. இந்த தேவ ஐக்கியத்தின் விளைவாக அவருக்கு பிரியமானவைகளை நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். எனவே சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு எதிர்மறையாக அமைவது போல் இருந்தாலும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடும் நமக்குள்ளே காணப்பட்டு, இது நமக்குள்ளே உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. எனவே நம்பிக்கை என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு காரியம். ஆனால் விசுவாசம் என்பது நம்முடைய இருதயத்தின் நிலைப்பாடு என்பதை நாம் பார்த்தோம். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். நான் வாசிக்கிறேன் 23வது வசனத்தை. எபிரேயர் 11:23. விசுவாசத்தினாலே 23 மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். முதலாவது, விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு அவர்கள் பயப்படவில்லை, ஆனால் ஒளித்து வைத்தார்கள். பயப்படலைன்னா உடனே கவலையப்படாம எப்படியும் செய்யலாம், கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நினைக்க கூடாது. பயப்படவில்லை. கடந்த மாதத்தில் கூட நாம் சிந்தித்தோம். அங்கே யோவான் ஸ்நாபகன் பிறக்கும் பொழுதும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திலே, நீங்கள் உங்களுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று. இந்த விசுவாசம் வரும் பொழுது பயம் நம்மை விட்டு நீங்கி போகும். ஆனால் இன்றைக்கு நாம் பல நேரத்தில் நினைப்பது, பயம் இல்லை என்றால் உடனே நேருக்கு நேர் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று. அப்படி அல்ல. இதை நாம் இங்கே பார்க்கிறோம். பயம் இல்லாமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குழந்தையை 3 மாதம் வரைக்கும் ஒளித்து வைக்கிறார்கள். எதற்கு பயம் இல்லை? தேவன் எப்படியானாலும் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ராஜா பிள்ளையை கொலை செய்வதற்கென்றே இருக்கிறார், திட்டமிட்டு இருக்கிறார். ஆகையினால ஒளித்துதான் வைக்க வேண்டும். ஆனால் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? இந்த பிள்ளையின் எதிர்காலம் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்திலே பல சவால்கள் நமக்கு முன்பாக, பல சூழ்நிலைகள் நின்று கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆனால் பயப்படவில்லை என்று சொன்ன உடனே நேருக்கு நேர் போய் அதை எதிர்த்து நின்று கொண்டு ஞானமற்று செயல்படுவது அல்ல.
இங்கே அவர்கள் பயப்படாமல் குழந்தையை 3 மாதம் அளவும் ஒளித்து வைத்தார்கள். அதை உடனே கொண்டு போய் அந்த நதியிலே போட்டுவிட வேண்டும். அவர்கள் போட்டுவிடவில்லை. 3 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு, அதற்கு பின்பு ஒருவேளை குழந்தை அழும், வீட்டில் சத்தம் ஏற்படும். எனவே அவர்கள் என்ன செய்தாங்க, அழகாக ஒரு நாணல் பெட்டியில செய்து கீழ் பூசி, எல்லாம் நாம் யாத்ராகமத்துல படிக்க முடிகிறது. அதை கொண்டு போய் அந்த நதியின் கரையிலே அதை வைத்து விட்டு வந்தார்கள். ஒருவேளை அவர்கள் ஜெபித்திருக்கலாம், எப்படியாவது ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீர் தருவீர் என்று விசுவாசித்து. எனவே இந்த செயல்பாடு விசுவாசத்தின் அடிப்படையிலே நடந்தது. பயம் இல்லாமல் இருப்பது விசுவாசம். நம்பிக்கை ஒரு பக்கம், அதற்கு கூட பயம் இல்லாமல், ஆனால் ஞானமும் கூட இருக்கிறது. சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தும் செயல்படுகிறார்கள். இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது இதற்கு பின்னணியத்திலே நிற்பது என்ன? தேவனை குறித்ததான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும். நம்பிக்கை விசுவாசத்திற்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அதை சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே தேவனை சார்ந்து நின்று, என்னுடைய பலத்தினால் எதுவும் செய்ய முடியாது என்ற அவரை சார்ந்து நின்று, அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து, அவர் என்னை நன்மையாய் நடத்துவார் என்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்பிக்கை. நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு பூர்வமான நம்பிக்கை. உலகம் போதிக்கிறது பாசிட்டிவ் திங்கிங், அப்படிப்பட்ட எண்ணம். இங்கே சொல்லப்படுவது அது அல்ல. தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து, தேவன் எனக்கு நன்மையானதை தருவார், அவர் எதை தந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று என்னை அர்ப்பணித்து அவரிடத்திலே எதிர்பார்த்து நிற்கிற நம்பிக்கை. நன்றாக கவனியுங்கள். இவைகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல இடங்களிலே நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, சந்தேகத்தோடே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். சரி, இரண்டாவதாக 24 முதல் 26 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த காரியங்களில், இந்த வசனங்களிலே 3 முக்கியமான குறிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை அவன் என்ன செய்கிறான்? வெறுக்கிறான். விசுவாசத்தினாலே வரக்கூடிய காரியம் என்ன? நமக்கு பொருத்தமில்லாத தகுதிகள் என்னெல்லாம் உலகம் நமக்கு வைக்குதோ, நம்மை குறித்து பாராட்டுகிறதோ, நம்மை குறித்து பெருமையாக நினைக்கிறதோ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இன்றைக்கு உலகத்திலே பல காரியங்களை நாம் நேசிக்கிறோம். அது தானாக வந்து நம்மிடத்திலே கிடைப்பது போல், கிடைத்த உடனே நானா தேடனே அதுவா வந்துச்சு அப்படின்னு அதை அனுபவித்துக் கொள்ளுவதற்கும் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தினாலே மோசே பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்பதை வெறுக்கிறார். இது எனக்கு வேண்டாம், இந்த பெரிய டைட்டில் எனக்கு வேண்டாம். இது எப்படி அவருடைய உள்ளத்திற்குள்ளே வந்தது? நன்றி யோசித்து பாருங்கள். அவன் சிறு வயது முதலே அந்த அரண்மனையிலே இருக்கிறான். சொல்ல போனால் அந்த தாய் ஒருவேளை அந்த மகனை எத்தனை ஆண்டு காலம் வளர்த்து பார்வோனுடைய அரண்மனையிலே திரும்ப ஒப்படைத்தார்கள் என்று நமக்கு வேதத்திலே சொல்லப்படவில்லை. பிள்ளை வளர்ந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சில வேத பண்டிதர்கள் ஒரு 7 வயது வரைக்கும் வளர்த்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எதுவானாலும் ஒரு நல்ல முதிர்ச்சி அடைய 15-16 வயசு வரையெல்லாம் வளர்த்திருக்க முடியாது. ஆனால் அந்த குறுகிய காலத்திற்குள்ளே அந்த தாய் அந்த பிள்ளைக்கு மனதிலே அந்த விசுவாசத்தை எப்படி புகட்டினாளோ தெரியவில்லை. யோசித்து பாருங்கள். நம் வீட்டிலே பிள்ளைகளை வளர்க்கிறோம். பிள்ளைகளுக்கு 30 வயசு ஆனா கூட விசுவாசம் வந்துடுதா? நமக்கு 50 வயசு 60 வயசு ஆனாலும் விசுவாசம் எந்த அளவிலே நிற்கிறது? இன்னும் உலகத்தை முற்றிலுமாய் வெறுத்து விடுகிறோமா? இது வேண்டாம் அப்படின்ட்டு இல்லை. ஆனால் மோசே சிறு வயதிலிருந்தே அந்த அரண்மனையிலே வளர்ந்து வந்து அங்கு இருக்கக்கூடிய எல்லா பாவ சந்தோஷங்களையும் ஒருவேளை பார்த்து, ஒருவேளை சில நாட்கள் அனுபவித்து இது வேண்டாம் என்று வெறுத்திருக்கலாம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அப்படின்னு நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த பாதையிலே அவன் ஒருவேளை மோசே போயிருக்கலாம். ஆனாலும் அவர் வளர்ந்து வரும் பொழுது இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மனதிலே ஒரு நிலைப்பாடு உண்டாகிறது. இதை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி அது வருது? ஏதோ அது உணர்வு பூர்வமான வருகிற ஒரு எண்ணம் அல்ல. அவன் நினைக்கிறான், என்னுடைய தகுதி, என்னை படைத்த தேவனுக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கிறேனா? நான் அவரை பின்பற்றுகிறதற்கு உகந்த சூழ்நிலைகள் இந்த அரண்மனையிலே இருக்கிறதா? இல்லை. நான் எப்படி இதை விட்டு வெளியே வருவது? இனி இந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து நான் என்ன செய்வது? இந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பப்படுவது மேலானது என்று நினைக்கிறார். மூன்றாவதாக அவர் நினைப்பது இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கிறார். இன்றைக்கு இருப்பது அல்ல, இன்றைக்கு இருப்பது தேவனுடைய ஜனங்களோட துன்பப்படுகிற அனுபவம் தான். ஆனால் எனக்கென்று ஒரு பலன் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து வருவது எங்கிருந்து வருது? விசுவாசத்துல. கண்ணை மூடிட்டு எனக்கு இது வேணும் நாளைக்கு, அதுக்கேன்ட்டு நான் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணி எனக்கு இது எப்படியும் தாரும் 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 தாரும்னு தூங்க போற நேரம், காலையில எழும்பின உடனே, சாப்பிட்ட உடனே கேட்டுக்கிட்டே இருந்து, சும்மா சர்ச்சுக்கு போற நேரத்துல எல்லாம் எந்த ஊழியக்காரரை பார்த்தாலும் அதை சொல்லி இப்படி நினைத்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தா கிடைச்சிரும். ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம், எல்லாம் இருக்கு. அந்த சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு உவமை சொன்னதுக்கு கடைசியில தான் சொன்னாரு, இப்படி எல்லாம் நான் அவர் கொடுக்கிறவர் தான், ஆனாலும் மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது அவர் விசுவாசத்தை காண்பார் என்று. அப்போ இப்படி கேட்டு 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 பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல விசுவாசம். இங்கே இருக்கக்கூடிய 3 காரியங்களை பாருங்கள். அவன் வளர்ந்த பொழுது பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்பதை வெறுத்து தேவனுடைய அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் வேண்டாம், தேவ ஜனங்களோட துன்பப்படுவதை தெரிந்து கொண்டு அடுத்தது என்ன? இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து என்ன பண்ணா? எகிப்தின் பொக்கிஷங்களை பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இதெல்லாம் எப்படி அந்த அரண்மனைக்குள்ளால அவருக்கு 40 வயதுக்குள்ளாக நடந்திருக்காங்க? யார் போனாங்க? ஏதாவது ஊழியக்காரங்க போனாங்களா? மிஷினரி போனாங்களா? வேத புத்தகம் இருந்ததா? தெரியல. நான் நினைக்கிறேன் தேவன் அவனோடு இடைப்பட்டி கொண்டே இருந்திருப்பார். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு அங்க இருந்தாலும், சிறைச்சாலையில் இருந்தாலும் தேவன் அவனோடு இருந்தார். ஆனால் மோசையை பற்றி அரண்மனையில ஒன்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த பின்னணியத்தை பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டது கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள். பழைய ஏற்பாட்டுல பல இடங்களிலே தூதனானவர் தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பல இடத்துல தேவதூதன் என்று சொல்லப்பட்டிருக்கும், பல இடங்களிலே தூதனானவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும்.
எனவே நாம் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் பல நிகழ்வுகள் வேதத்தில் அங்கும் இங்கும் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் எப்படியோ மோசையோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். அவர் இடைப்படுவதற்கு ஒரு அடித்தளம், அந்த விசுவாசம் அவருடைய இருதயத்திலே போடப்பட்டிருந்தது. அந்த விசுவாசம் இருந்தபடியினால் உலகத்தை வெறுக்க முடிந்தது. பாவ சந்தோஷத்தை விட தேவனிட ஜனங்களுடைய துன்பப்படுவது மேலானது என்று நினைக்க முடிந்தது. அந்த விசுவாச நிலைப்பாட்டின் அடிப்படையிலே இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்க முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் நாளைக்கு நான் என்ன சாதிக்க போறேன் உலகத்துல என்றே நினைச்சிட்டு இருந்தோம்னா விசுவாசம் எங்கே இருக்கிறது என்று சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த மோசே இப்படி செய்ததை இன்னும் சற்று ஆழமாக அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே அங்கே மோசேயினுடைய காரியங்களை ஸ்தேவான் எடுத்து சொல்லுகிற இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. 22வது வசனம் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இதுதான் 40 வயது வரைக்கும் அந்த அரண்மனைக்குள்ளே இருப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் அவனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 40 வயதிலே அவன் வெளியே வருகிறான். அவன் வெளியே வரும் பொழுது அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்ட ஒரு அறிவாளி. அதை மட்டுமல்ல, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான். செயல், கையினால் செய்யக்கூடிய செயலிலே அவன் ஒரு பலசாலி. வாக்கிலே நன்றாக பேச தெரிந்தவன். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் என்றால் எல்லா விதமான அறிவுபூர்வ நிலையிலும் மேலானவனாக வெளியே வருகிறார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் அதோடு அவன் வெளியே வந்தவுடன் அவர் என்ன நினைக்கிறார்? இந்த திறமையினாலே நான் இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ள முடியும் என்று வெளியே வந்தவுடனே அநியாயமாய் ஒரு எகிப்தியன் எபிரேயனை துன்பப்படுத்துவதை கண்டவுடனே ஒரே நேரத்தில் என்ன பண்ணிட்டார்? அந்த எகிப்தியனை கொலை செய்து மறைத்து விட்டார். விசுவாசம் இருந்தது உண்மைதான். பெரிய பாவியா? இல்லை. ஆனால் அந்த வைராக்கியத்திலே அவன் செயல்பட்ட விதம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. அப்போ நாம் இன்றைக்கு விசுவாசிகளாய் இருக்கும் பொழுது விசுவாசத்தின் அடிப்படையிலே பல தீர்மானங்களை செய்து செயல்படும் பொழுது கூட இப்படிப்பட்ட தவறுகள் சில நேரத்திலே ஏற்படும். அதற்கென்று இன்றைக்கு நாம் போய் கொலை செய்து விட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நாம் செயல்படுகிற விதங்களிலே தவறுகளும் வரலாம். எனவே நாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்து தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று செயல்படும் பொழுது தவறுகள் வராது என்று கிடையாது. ஆனால் அந்த தவறுகள் வரும் பொழுதும் தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். மோசே அதுக்கு பிறகு என்ன பண்ணுகிறார்? 40 ஆண்டுகள் எங்க போக விடுகிறார்? மீதியான் தேசத்துக்கு ஓடி போக வைக்கிறார். அங்க பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு பக்கமாக திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? இது என்னவென்றால், முதல் நாள்ல எகிப்தியன்
எபிரேயனை அநியாயமாய் நடத்துகிற பொழுது எகிப்தியனை கொலை செய்து புதைத்து விட்டான். அதன் பின்பு வரும்போது 2 எபிரேயர்கள் சண்டை போடுகிறார்கள். அதை போய் நியாயம் விசாரிக்க மோசே இறங்கி நிற்கிறார். அப்போ நடந்த கான்வர்சேஷன்ல தான் இது. நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி அங்கு ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். தனிமையாக ஒரு ராஜகுமாரன் மீதியான் தேசத்திற்கு ஓடி போகிறான். அது வேதத்திலே நம்ம இந்த மேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன தேசத்திற்கு இந்த பக்கத்துல எகிப்து இருக்கும், அதுக்கு கீழே வனாந்திரம் இருக்கும், இந்த பக்கத்துல மீதியான் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப தூரம், அவ்வளவு தூரம் அவன் ஓடி போய் அங்கு தனியாக உட்காரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த வசனத்துல 2 குறிப்புகளை நாம் இதற்காக வாசித்தேன் என்றால், மோசே இது விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னு பயந்தான். இன்னொன்று, பார்வோன் அவனை தண்டிக்க முற்படுகிறான். இந்த 2 இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பிக் கொள்ளலாம் மீண்டுமாக எபிரேயருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் மீண்டுமாய் வரும் பொழுது 27வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இங்க என்ன சொல்லியிருக்கு? ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் என்று சொல்லியிருக்கு. அங்க என்ன வாசிச்சோம்? எதுக்கு பயந்தான்? நான் செய்த தப்பு எல்லாருக்கும், எபிரேயர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு பயந்தா. பார்வோன் கொலை செய்யறதுக்கு தேடுகிறான். கேட்ட உடனே மீதியான் தேசத்திற்கு ஓடி போகிறான். இங்க வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை பார்க்க கூடாதவரை தரிசிக்கிறது போல பார்த்தது போல உறுதியாய் இருக்கிறான். எதுல உறுதியாய் இருக்கிறான்? ஒரு 3 தீர்மானம் பண்ணார்ல அதுக்கு முன்னாடி. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற ஸ்டேட்டஸ் எனக்கு வேண்டாம். இன்னொன்று, பாவ சந்தோஷம் வேண்டாம். ஜனங்களோட துன்பப்படுறது ஓகே. இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. இனி வரும் பலன் மேல் நான் நோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்றாருல்ல, அதுல எப்படி இருக்கிறாரு? உறுதியாய் இருக்கிறார். உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்பட்டு ஓடுனது என்றல்ல. இனி இங்க இருந்தா நம்ம நினைக்கிறது நடக்காது என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விடுகிறான் மீதியான் தேசத்திற்கு. ஒருவேளை இது கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்குது. நான் முதல்லையும் சொன்னேன், 3 மாதம் குழந்தையை ஒளித்து வைத்தார்கள், ஆனா பயப்படல. அப்ப பல நேரத்துல நம்ம பயப்படாமல் என்று சொன்ன உடனே நேருக்கு நேர் போய் எதிர்த்து நிற்கணும் என்று நினைக்க கூடாது. நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே உறுதியாயிருப்பதினால் நாம் பயப்படவில்லை என்பது வெளியாகிறது. நம்முடைய நோக்கம், நம்ம எதற்காக நம்மை அர்ப்பணித்தோம் முன்பாக, இன்றைக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே, நான் அன்றைக்கு ஒப்பு கொடுத்ததெல்லாம் வீண்தானோ என்று மனம் ஒருபோதும் பின்மாற்றம் அடையக்கூடாது. அதுதான் பயப்படுகிற நிலை. நான் ஒப்பு கொடுத்தேன், ஒருவேளை தவறு நடந்து விட்டது, ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னும் நம்பிக்கையோடு வாழ்வேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் செய்ய வேண்டியது, ராஜாவை விட்டு தூரமா இருக்கணும், அவன் போயிடுறாரு மீதியான் தேசம். இதெல்லாம் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். நான் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்று. பல நேரத்துல நம்ம தீர்மானம் எடுத்து செயல்படுவோம், செயல்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் நான் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைப்போம். ஆனால் போற வழியில இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்துடும். அப்ப நாம் பண்ண தீர்மானம் வேஸ்ட். நான் தேவனுடைய பிள்ளைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், அது வேஸ்ட்.
இப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தை சாத்தான் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண செய்வோம்? பயப்பட செய்து பின்மாற்றத்திற்குள்ளாக தள்ளிவிடுவார். மோசே செய்தது சரியா? இல்லை. அவன் நினைத்தான், வாக்கில் நான் வல்லவன், செயலில் வல்லவன், சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்றவன், என்னால் பேச முடியும், என்னால் ராஜாவிடத்திலே பேசி அவரை ஒப்புக்கொள்ள வைக்க முடியும், ஜனங்களை கூட்டி சேர்க்க முடியும், எல்லாம் நினைத்தார். ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் இன்னும் சுயம் மறையவில்லை. இப்ப நீங்க அவர் செய்த விசுவாசத்தின் அர்ப்பணிப்பை கனம் பண்ணி அந்த சுயத்தை உடைப்பதற்காக 40 ஆண்டுகள் தேவன் அவரை பண்படுத்துகிறார். அவங்க எல்லாம் அடிமைத்தனத்துல இருந்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டு? 430. ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, எத்தனை ஆண்டு சொல்லுவாரு? 400 சொல்லுவார். நான் இது என்னுடைய இமேஜினேஷன், யாரும் சொல்லலை. இவரை ட்ரெயின் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 40 வருஷம் போனதுல தான் இந்த மிஸ்மேட்ச் வந்திருக்கோம் தெரியல. ஆனா நிச்சயமா ஆண்டவர் இவர் இப்படி ஒரு கொலை செய்யணும்னு அவரு திட்டத்துல வச்சிருக்க மாட்டார். நடந்திருக்கலாம். இது என்னுடைய எண்ணம் தான், நீங்களும் யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் இவரை ட்ரெயின் பண்ணி எடுப்பதற்கு, இவருடைய இருதயத்தை மாற்றுவதற்காக அவரை கொண்டு போய் அங்கே போய் மாமனார் வீட்டில் 40 வருஷம் தங்க வைக்கிறாரு. அங்கே இவருக்கு ஒரு கல்யாணம், அங்கே குழந்தை, அங்கே என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. யோசிச்சு பாருங்க, ஒரு மகனை அங்கே இருந்து மகனை அங்கே தூக்கி வச்சுட்டு அவரை தூக்கி கீழே போட்டார். எதற்கு? அவனை திக்குவாயனாக்குவதற்காக. வாக்கில் வல்லவனை திக்குவாயன், மந்த நாவு எல்லாம் உள்ளவனாக மாறி போகிறான். அதற்கு பின்பாக அவனுடைய இருதயம் இப்பொழுது தேவன் என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு ஆயத்தம். என்னிடத்திலே எந்த பலனும் இல்லை, என்னிடத்திலே எந்த சுய நோக்கமும் இல்லை. அவர் என்னை நடத்துகிற வழியிலே அவர் சொல்லுகிறதை நான் செய்வேன். அதுதான் சொன்னேன், விசுவாசம் என்பது தேவ ஐக்கியத்தை கொண்டு வரும். அந்த தேவ ஐக்கியம் அவர் விருப்பத்தை நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பேன். நான் விழுந்தாலும் பரவாயில்லை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த நிலைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார். அவரை தான் அங்கிருந்து பிடிச்சி அந்த தீ எரிகிறது அந்த முச்செடியில. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அந்த கதைக்குள்ள போகல. சந்திக்கிறார், அவரை திரும்ப இங்கே அழைத்து வர செய்கிறதற்கு அவரோட பேசுகிறார். பேசும்போதுதான் அவர்கிட்ட சொல்றார், நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல நீ சொல்லு. என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 4 வீட்டில் போய் வாசியுங்கள் சொல்றாரு. ஆண்டவரே, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. எங்க போயிடுச்சு நம்பிக்கை? இப்போ என்னால முடியும் என்று சொல்லி களத்துல இறங்கின மனுஷன்தான். இப்ப ஆண்டவர் சொல்றார் போன்னு அவர் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவருக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக 3 அற்புதங்களை செய்கிறார். கோலை கீழே போடு, பாம்பு பயப்படுறார், பிடி, கையால எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார். உன் கையை எங்க போடு? மடியில போடு. கை என்ன எடுத்துப்பாரு? வெண்குஷ்டம். திருப்ப போடு, கை நார்மல். இதெல்லாம் போய் அவங்ககிட்ட செஞ்சு காட்டுப்பா. வேண்டாம் ஆண்டவரே, தண்ணியை எடுத்து வெளியில விடு, ரத்தம், இதெல்லாம் போய் செய்ப்பா, அவங்க ஒத்துக்குவாங்க, உன்னை பின்பற்றுவாங்க என்று ஆண்டவர் அவனை உந்தி தள்ளுகிறார். சொல்லுகிறார். எல்லாவற்றையும் 3 முடிச்சுட்டு, ஆண்டவரே நீர் இதெல்லாம் செஞ்சதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, நாம் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளது, என்னால பேச முடியாது. ஆண்டவர் அத்தனை அற்புதம் செஞ்சதுல இவனுக்கு திக்கு வாயையும் மந்த நாவையும் மாற்றி விட்டுருக்கலாம்ல. ஆண்டவர் அதை செய்யல. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்வார், நாம் நினைக்கிறது நடக்காது. தேவன் அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை பல விதங்களிலே தேவன் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து கொள்ள முடியாமல் நாம் பல நேரத்துல முறுமுறுக்கிறோம். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஊமையனை உண்டாக்குனது நான் தான், எல்லாமே நான் தான்ப்பா, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இதை பத்தி நீ கவலைப்படாத, நீ போ. அதுக்கு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமான வேற யாரையாவது அனுப்பும்.
பாருங்க, ஆண்டவர் அவரை புடமிட்டு ஆயத்தம் பண்ணினார். ஆனால் இன்றைக்கோ அவருக்கு முன்னாக போகிறதற்குரிய தைரியம் இல்லை. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு நிலைப்பாடு. நீ கம்ப்ளீட்டா ஒண்ணு இல்லைன்னு உடைஞ்சு போயிட்டியா, அங்கதான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிக்கிற நேரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் வரான் பாரு ஆரோன், அவன் நல்லா பேசுவான், அவனை பேசுறதுக்கு நீ வச்சுக்க. யார்கிட்ட பேசுறதுக்கு? ராஜாவிட்ட பேசுறதுக்கு அவனை வச்சுக்க. என்கிட்ட பேசுறதுக்கு நீ வா. ஏன்னா நான் பேசத்தக்கதான இருதயம் உங்ககிட்ட தான் இருக்கு. யோசித்து பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் திறமையை அல்ல. உன் இருதயம் எப்படி இருக்கு? மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாண்டன் கேட்கிறார். உன் திறமை எல்லாம் ரெண்டாவது. இருதயம், உன்னுடைய இருதயத்தை தான் நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேன். உன்னோடு நான் பேசுவேன். நீ அவங்கிட்ட நான் என்ன சொல்றனோ அதை போய் சொல்லு. அவன் ராஜாவிடத்துல பேசுகிறதற்கு வாக்கில் வல்லவனாக இருக்க வேண்டும், பேசட்டும். ஆனால் நீ என்னிடத்தில் பேசு என்று சொல்லி அந்த மோசேயை தேவன் அன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட காலம் 40 வருஷம். இன்றைக்கு இப்படி ஆண்டவர் பலவிதமாய் நம்மிடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி அதை புரிந்து கொள்ளுகிறோம்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆனாலும் மனுஷகுமாரன் திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. திரும்ப திரும்ப ஜெபிக்கிறதுனால சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஆனால் உங்களுடைய விசுவாச நிலைப்பாட்டை சோதித்து பார்ப்பதற்கு தான் இவைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். கவனித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் அழைக்கிறார். அடுத்தபடியாக 28வது வசனம், விசுவாசத்தினாலே முதற் பேரான வைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஆண்டவர் 10 வாதைகள் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி விட்டார். 9 வாதைகள். எல்லா நேரத்திலையும் மோசே இடத்துல அவர் சொல்றாரு, நீங்க போலாம் என்று. ஆனால் இவங்க புறப்படும் போது என்ன பண்ணிடுவாரு? போகக்கூடாதுன்னு நிறுத்தி விட்டுருவார். அப்போ இதை முன்னின்று செயல்படுத்துகிற ஒரு தலைவருக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நேரமும் பார்வோனிடத்துல போய் பேசணும், பார்வோனிடத்துல போய் சொல்லணும், பார்வோன் சரின்னு சொல்றத இங்க சொல்லணும், இவங்க எல்லாம் புறப்படுறதுக்கு ரெடி ஆகணும். அவர் ஸ்டாப் பண்ணிவிடுவார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? தேவன் தான் பார்வோனுடைய இருதயத்தை அநேக நேரத்துல கடினப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம நார்மலாக நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு என்று ஒரு விதமான ஒரு எரிச்சல், ஒரு சோர்வு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே? நான் தான் முழுமையா ஒப்பு கொடுத்திருக்கிறேனே. இருக்கட்டும், அவருடைய நோக்கம் என்ன? அந்த எகிப்தின் மக்களுடைய இருதயத்துல இஸ்ரவேலின் தேவனே மேலான தேவன், எகிப்தின் தேவர்கள் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவங்க என்பதை நிரூபிக்க வேண்டும். அது அவருடைய நோக்கம். அதற்கு அவர் இந்த சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். அதற்கு நீ அர்ப்பணித்திருக்கிறாயா? ஒருவேளை மோசே நினைச்சிருந்தாருன்னா, ஆண்டவர் இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கிறார், நம்ம இதை என்ன செய்யணும்னு சொல்லியிருந்த பஸ்காவை அனுசரிக்காம கூட பேசாம விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை. அந்த பஸ்காவின் இரத்தத்தை பார்க்கும் பொழுது முதற் பேரானவர்கள் இஸ்ரவேலிலே சங்கரிக்கப்படாமல் காக்கப்பட்டார்கள். இதுவும் அந்த விசுவாசத்தினாலே அவன் இதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ அது வெறுமையான ஒரு நம்பிக்கை அல்ல. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை விரக்தி அடைய செய்யும் பொழுதும் இன்னும் நான் அவருடைய விருப்பத்தை செய்வேன், அவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிவேன் என்று அர்ப்பணித்த ஒரு நிலைப்பாட்டை அங்கே நாம் பார்க்கிறோம். கடைசியாக விசுவாசத்தினாலே அவர்கள்
சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த கரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இதையும் நாம் பார்க்கும் பொழுது இதை ஆழமா வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை யாத்திராகமத்தில் இருந்து வாசித்து பாருங்கள். அங்கே நாம் பார்க்கும் பொழுது 18-19 அதிகாரங்கள் இருக்குது, வாசித்து பாருங்கள். இவர்கள் எல்லாம் புறப்பட்டாச்சு, ஒரு பள்ளத்தாக்கில் வந்து உட்கார்ந்து இனி அடுத்தது முன்னுக்கு என்னது, கடல், சிவந்த சமுத்திரம். அந்த நேரத்தில் பின்னாடி அங்கே என்ன கேட்குது, குதிரை சத்தம் கேட்குது, எல்லாரும் வராங்க. உடனே எல்லாரும் சொல்றாங்க, எப்படியும் நம்ம இப்ப சாகடிக்க போறோம். அங்க யாரு, பார்வோனுடைய கூட்டத்தார் மோசே இடத்துல கேட்குறாங்க, எங்களுக்கு அங்கெல்லாம் சாகிறதுக்கு இடம் இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க. இவங்க எல்லாம் தான் சந்தோஷமா கூட தான் சேர்ந்து புறப்பட்டாங்க. எல்லாரிடத்துல இருந்தும் வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் வாங்கிட்டு உற்சாகத்தோட தானே புறப்பட்டாங்க. அவங்க பிள்ளைகள் மேல, மகன்கள் மேல், மகள்கள் மேல், எல்லாருக்கும் மேலேயும் பொண்ணெல்லாம் போட்டு தானே புறப்பட்டு வந்தாங்க. சந்தோஷமா வந்தவங்க இப்போ என்ன கேட்குறாங்க, அங்கே சாகிறதுக்கு இடம் இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க. மோசே எப்படி இருக்கும்? ஆனால் மோசே அவரிடத்துல நம்பிக்கையான வார்த்தையை சொல்றாரு. சொல்லி என்ன சொல்றாரு, நீங்க கவலைப்படாதுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நம்ம இங்க பிரயாணிக்க போகிறோம், அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இன்றைக்கு நீங்க பார்க்குற எகிப்தியனை நீங்க இனி பார்க்க மாட்டீங்க எல்லாம் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஜனங்களுக்காக இந்த சிவந்த சமுத்திரத்தை குறித்து என்னிடத்துல நீ விண்ணப்பித்து கொண்டே இருக்கிறது என்ன, கேட்டுக்கிட்டே இருக்கிற, முறையிட்டு கொண்டே இருக்கிறது என்ன, கையில இருக்கிற கோலை எடுத்து நீட்டு. அப்போ அவர் அங்கே ஜனங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் காப்பாற்றி விடுவார். நான் அவர் சும்மா இருக்கல, ஆண்டவர் இடத்துல என்ன பண்றாரு, முறையிட்டு கொண்டே இருக்கிறார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. நீ ஜனத்திற்கிடையே நம்பிக்கையான வார்த்தையை சொல்லு, ஆனால் நீ சொல்லுவது எதன் அடிப்படையிலே சொல்ல வேண்டும், நீ தேவனோடு முறையிட்டு கொண்டிருப்பதின் அடிப்படையிலே சொல்ல வேண்டும். நீ முறையிட்டு கொண்டிருப்பது என்ன, நீ கோலை நீட்டு, நீ போகலாம். இவர்கள் உள்ளே போகிறார்கள். உடனே என்ன பண்ணுது, அந்த இவங்களுக்கு முன்னாடி சென்று கொண்டிருந்த அந்த மேக ஸ்தம்பம் வந்து இவங்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில நின்று, ஆண்டவர் அந்த மேக ஸ்தம்பத்துல இருந்து அவங்களை எகிப்தியரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். எங்கதான் வந்துடுறாங்க பார்க்கலான்ட்டு. யோசிச்சு பாருங்க, அந்த ஆண்டவர் எத்தனை துல்லியமாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறார். ஆனால் நம்மால் அதை சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாம் எத்தனையோ இடங்களிலே காக்கப்பட்டிருக்கிறோம். நாம் காக்கப்படுவதெல்லாம் இந்த வேதத்தின் திருஷ்டாந்தங்களோடு ஒப்பிட்டு பார்த்து தேவனை துதிக்க கற்றுக்கொள்வோம். ஏதோ என்னைக்கோ நடந்தது என்று அல்ல. இவர்கள் கடந்து போகிறார்கள். அழகாக வெட்டாந்திரையில் நடக்கிறது போல நடந்து போயிடுறாங்க. இவங்க அந்த பக்கம் போன உடனே எகிப்தியரும் உள்ள வராங்க. எல்லாரும் அதிலே மாண்டு போகிறார்கள். அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, இது நிமித்தமாய் எகிப்தியர்கள் இஸ்ரவேலின் தேவனே மேலான தேவன் என்று அறிந்து கொண்டார்கள் என்று. நம்முடைய விசுவாசத்தின் நிலைப்பாடு, அது நிமித்தமாய் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், செயல்கள், இவைகள் எல்லாம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக அமைய வேண்டும். இங்க பாருங்க, முக்கியமான குறிப்புகளை மீண்டும் சொல்லுகிறேன். மோசேயினுடைய வாழ்க்கையில பிறக்கும் பொழுது பெற்றோர் என்ன பண்ணல, பயப்படல. குழந்தைய பத்திரமா 3 மாதம் மறைத்து வைத்தார்கள். அதற்கு பின்பு அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த உடனே அந்த குழந்தைக்கு நல்ல விசுவாசத்தை புகட்டினார்கள். அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம பல நேரத்துல சொல்றோம், பிள்ளைங்க இந்த காலத்துல இப்படிதான் இருப்பாங்க, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றோம்ல. யோசித்து பாருங்கள், இத்தனை குறுகிய ஆண்டுக்குள்ள அந்த தாயினால் அந்த விசுவாசத்தை அந்த குழந்தைக்குள் வைக்க முடியும் என்றால் நமக்கு ஏன் முடியாது? நாம் கூடேதுன்னு இருக்கிறோம். இதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கடத்தி விடுவது பெற்றோருடைய கடமை. அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது 40 வயது வரும்போது வெளியே வருகிறார். எப்படி வருகிறாரு? சாஸ்திரங்களிலே வல்லவன், எகிப்தின் சாஸ்திரங்களிலே கையிலே வல்லவன், வாக்கிலும் செயலிலும் வல்லவனாய் வெளியே வருகிறார். ஆனால் அப்படி வரும்பொழுது அவர் செய்கிற தீர்மானம் என்ன? பார்வோனின் குமாரத்தின் மகன் என்ற ஸ்டேட்டஸ் எனக்கு வேண்டாம். வேற என்ன வேண்டாம்? பாவ சந்தோஷம் வேண்டாம். அப்புறம் இனி வரும் பலன் மேல் நோக்கமா, இந்த 3 தீர்மானத்தோட வர்றாரு.
ஆனாலும் நடந்த நிகழ்வு தவறான காரியத்தை செய்து விட்டார். ஆண்டவர் அதற்கென்று அவருக்கு ஒரு 40 ஆண்டு காலம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். அவரை பக்குவப்படுத்துகிறார். அவருடைய நிலை தலை கீழாக மாறுகிறது. வாக்கில் வல்லவனாயிருந்தவன் திக்குவாயனாக மாறுகிறான், மந்தனா உள்ளவனாக மாறுகிறான். ஆண்டவர் அப்படியே விட்டு அவனை அழித்து விடுகிறவர் அல்ல, மீண்டும் அவனை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். திரும்ப கொண்டு வந்து செய்ய வேண்டிய காரியங்களை போதிக்கிறார், கரம் பிடித்து நடத்துகிறார். அப்படி வந்தவர் என்ன செய்கிறாரு? பஸ்கா அனுசரிப்பதற்கு ஆண்டவர் சொன்ன பொழுதோ அவன் ஒருபோதும் விசாரம் அடையவில்லை. அதை செய்து கடைசி வரை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அடுத்தபடியாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுதும் அவர் அதிலும் விசுவாச கிரியை. இதை நம்ம இப்போ யாத்ராகம புஸ்தகத்தை பார்த்தோம்னா இதுக்கு இடையில எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு, அதெல்லாத்தையும் இங்க சொல்லல. எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து நின்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின மனிதன் மோசே என்பதை மறந்து விட வேண்டாம். எனவே மீண்டும் சொல்லி முடிக்கிறேன், விசுவாசம் என்பது இருதயத்தின் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு எதை தரும்? தேவனுடைய ஐக்கியத்தை நமக்கு கொண்டு வரும். தேவனுடைய ஐக்கியத்தினால் தேவனுடைய பிரியமானதை நான் என்றைக்கும் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களாய் நாம் மாறுவோம். தேவனுக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஒருவேளை எதிர்பாராத காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்தாலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி முன்னேறி சென்ற பவுலை போல காணப்படுவோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், அவர் எங்களை விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரையே சேவிப்போம் என்று. அதுபோல ஒரு உறுதியான நிலைப்பாடு நமக்குள்ளே உண்டாகும். அதையே வேதம் நமக்கு விசுவாசம் என்று போதிக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த நாளின் காலை வேளையிலும் விசுவாசத்தின் பல்வேறு தாற்பயங்களை நம்முடைய வேதத்தின் மோசையின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே தங்கி இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறதாக, எங்களை பலப்படுத்துகிறதாக, தேவனுக்குள்ளே நிலை கொண்டு செயல்படுகிறவர்களாய் எங்களை நடத்துகிறதாக காணப்படட்டும். ஆசீர்வதியும் நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.